வெல்கம் டு மார்க்கெட் டைம்ஸ். நண்பர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் முதல் நம்ம நன்றி. நம்மளுடைய சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுக்கக்கூடிய அனைத்து நல் உள்ளங்களுக்கும் முதல் நன்றி. நாளைக்கு வந்து பேங்க் நிஃப்டிக்கான எக்ஸ்பிரி டே இருக்குது. ஸோ நாளைக்கு வந்து நிஃப்டி சப்போர்ட் என்ன, ரெசிஸ்டன்ஸ் என்ன, பேங்க் நிஃப்டிக்கான சப்போர்ட் என்ன, ரெசிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம வந்து ஒரு அனலைஸ் பண்ணலாம். ஸோ ஓப்பன் ட்ரெஸ் பார்க்குறோம், அதே மாதிரி மார்க்கெட் ப்ரொஃபைல் வச்சு நம்ம அனலைஸ் பண்ணுறோம். ஸோ நிஃப்டிக்கான சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். தொடர்ந்து நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பார்த்தீங்கன்னா தான் நமக்கு வந்து உங்களுக்கு வந்து நம்ம சொல்கிற கண்டென்ட், அதாவது என்னென்னா இந்த வீடியோடைய இது என்ன, இது நம்ம எப்படின்னா சின்ன சின்ன இன்வெஸ்ட்மெண்ட் வச்சு நம்ம ட்ரேட் பண்ணுறாங்க இல்லையா, அவங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கணும் அப்படின்ட்டு தான் நம்ம வந்து இந்த வீடியோ சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் கொடுக்குறது. தொடர்ந்து நீங்கள் நம்மளுடைய ப்ரீவியஸ் வீடியோ பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அது என்னென்னா சப்போர்ட் நம்ம கொடுக்குற ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட் என்ன அப்படின்னா, ஒரு ஆப்ஷனுடைய செல்லர்ஸ், அதாவது என்னென்னா மார்க்கெட்டை வந்து நம்ம வந்து எப்படி பார்க்குறோம் அப்படின்னா, ஒரு ஆப்ஷனுடைய ரைட்டர்ஸ் வந்து எங்கெங்கே ரைட் பண்ணியிருக்காங்க, எந்தெந்த இடத்துல அவங்களுடைய பொசிஷன் வச்சுருக்காங்களோ அதை தான் நம்ம வந்து சப்போர்ட்டாகவும் ரெசிஸ்டன்ஸாகவும் நம்ம கொடுக்குறோம். ஸோ இது வந்து என்ன அப்படின்னா, அவங்களுடைய ப்ராஃபிட், அவங்களுடைய லாஸை வந்து நம்ம நம்மளுடைய ப்ராஃபிட் பண்ணுற மாதிரி தான் நம்ம வந்து நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து நம்ம வந்து பார்த்துருக்கலாம். ஸோ நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு இந்த வீடியோ வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். சரி, ஓகே, வாங்க நம்ம வந்து இதுக்குள்ளே பார்க்கலாம். நாளைக்கு நிஃப்டிக்கான சப்போர்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நாளைக்கு வந்து R1, அதாவது ரெசிஸ்டன்ஸ் 1 அப்படின்னு பார்த்தீங்கன்னா 23,030 நாளைக்கு நமக்கு ஆக்ட் ஆகும். இது வந்து R1, ஓகேவா. அதேமாரி R2 அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, R2 அப்படின்னா நமக்கு வந்து 23,124 நாளைக்கு ஆக்ட் ஆகும். இது வந்து R2, ஓகே. S1 அப்படின்னு சொல்லி நம்ம நாளைக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா, நேற்றுக்கு நம்ம கொடுத்துருந்தோம் வந்து 22,850 நம்ம கொடுத்துருந்தோம். நாளைக்கு வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 22,806 நாளைக்கு ஆக்ட் ஆகும். இது வந்து S1, ஓகே. S2 அப்படின்னு நம்ம நாளைக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, S2 அப்படின்னா நாளைக்கு வந்து நம்ம வந்து 22, நேற்றுக்கு நம்ம கொடுத்தது வந்து 22,700 கொடுத்துருந்தோம். ஸோ இன்றைக்கி வந்து 22,676 வரும் நமக்கு. இன்றைக்கி வந்து 22,676 வந்து S2 வந்து நாளைக்கு ஆக்ட் ஆகும் நமக்கு வந்து. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது நிஃப்டிக்கான ப்ரெடிக்ஷன். பேங்க் நிஃப்டி என்ன அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்த்துடலாம். ஓகே, பேங்க் நிஃப்டிக்கான சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேங்க் நிஃப்டிக்கான R1, அதாவது ரெசிஸ்டன்ஸ் 1 அப்படிங்கிறது வந்து நாளைக்கு 49,335 ஆக்ட் ஆகும். அதேமாரி R2 அப்படின்னா நமக்கு வந்து 49,500, அதில் வந்து நமக்கு வந்து ரெசிஸ்டன்ஸ் 2, R2ங்கிறது நாளைக்கு ஆக்ட் ஆகும். சப்போர்ட் 1, சப்போர்ட் 2, அதாவது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து நாளைக்கு பேங்க் நிஃப்டிக்கு வந்து சப்போர்ட் 1 அப்படின்னா நாளைக்கு வந்து 48,935 S1ம், 48,700 அப்படிங்கிறது S2ஆகவும் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மார்க்கெட் ப்ரொஃபைல் வச்சு நம்ம அனலைஸ் பண்ணோம். மார்க்கெட் ப்ரொஃபைல் பார்ப்போம். மார்க்கெட் ப்ரொஃபைல் முழுக்க வந்து நம்ம வந்து எதில் பண்ணுறோம் அப்படின்னா, ஃப்யூச்சரில் தான் நம்ம வந்து மார்க்கெட் ப்ரொஃபைலை யூஸ் பண்ணி பார்க்குறோம். ஏன்னா மார்க்கெட் ப்ரொஃபைல் ட்ரேடிங் நடக்கிறது வந்து நமக்கு வந்து ஃப்யூச்சரில் நடக்கிறதுனால மார்க்கெட் ப்ரொஃபைலில் வந்து நம்ம வந்து ஃப்யூச்சரில் உள்ள இது வச்சு நம்ம பார்க்கலாம், அனலைஸ் பண்ணி பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பேங்க் நிஃப்டிக்கான இது பார்க்குறதுக்கு முன்னாடி நிஃப்டினுடைய ஃபியூச்சர் பார்த்துருவோம். நிஃப்டினுடைய இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் ப்ரொஃபைல் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் டேனுடைய வேல்யூ ஏரியா ஹை, ஒரே நிமிஷம், வேல்யூ ஏரியா ஹை, வேல்யூ ஏரியா லோ, இது பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல். ஸோ இன்றைக்கி உள்ளது என்ன அப்படின்னு பார்த்தீங்க நடந்திருக்கு அப்படின்னா, இன்றைக்கி வந்து வேல்யூ ஏரியாவும் பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் ரெண்டுமே வந்து மைக்ரேஷன் ஆகி கீழே வந்திருக்கு, அதாவது டவுன் ட்ரெண்டுக்கு வந்திருக்கு நிஃப்டினுடைய பேட்டர்னில் வந்து. ஸோ இப்போ நாளைக்கு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த இடம், அதாவது இந்த இடம் இருக்கு இல்லையா, அந்த இடத்த நம்ம உங்களுக்கு இப்போ மார்க் பண்ணி காமிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்குள்ள இந்த வேல்யூ ஏரியாவுடைய ஹை, வேல்யூ ஏரியா லோ. ஸோ இந்த இடம் வந்து நாளைக்கு வந்து ரொம்ப முக்கியம். மார்க்கெட் வந்து இந்த இடத்துக்கு மேலே, அதாவது என்னென்னா இன்றைக்கி க்ளோசிங் கொடுத்துருக்கு இல்லையா, இன்றைக்கி க்ளோசிங் எங்கே கொடுத்துருக்கு பாருங்கள். இந்த க்ளோசிங் வந்து இதுக்கு கீழே தான் க்ளோசிங் கொடுத்துருக்கு. ஸோ இந்த க்ளோசிங்க்கு கீழே, அதாவது மார்க்கெட் இந்த ரேஞ்சில் ஓப்பன் ஆகுதுன்னா இந்த இடம் வந்து நமக்கு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். அதாவது ப்ரீவியஸ் டேனுடைய பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் இருக்குது. இந்த பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோலோட ப்ரைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து 22,970 அந்த ரேஞ்சில் வருது.
ஸோ மார்க்கெட் வந்து இதிலேருந்து அதாவது என்னென்னா க்ளோசிங்கில் இருந்து நமக்கு வந்து மேலே போகுது அப்படின்னா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னா நமக்கு வந்து ப்ரீவியஸ் டைனுடைய வேல்யூவேரியா லோ அப்படிங்கும்போது 22,950. ஸோ 45 அந்த ரேஞ்சில் இருக்குது. ஸோ மார்க்கெட் வந்து இந்த ரேஞ்சில் வந்து மார்க்கெட் இதுக்கு கீழே ட்ரேட் ஆச்சு அப்படின்னா நல்லா பார்த்துக்கோங்க. இந்த ரேஞ்சுக்கு கீழே ட்ரேட் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக மார்க்கெட் வந்து ஒரு டவுன்ஃபால் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த டவுன் ட்ரெண்ட் எங்கே வரைக்கும் வரும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு இந்த இடம் இந்த ஜோன் இப்போ நான் சொன்னேன் இல்லையா, இந்த ஜோன் வந்து ரொம்ப முக்கியம் நாளைக்கு நமக்கு வந்து. ஸோ இந்த இடம் வந்து நமக்கு வந்து ப்ரீவியஸ் டைனுடைய பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் வேல்யூவேரியா லோ வேல்யூவேரியா ஹை வந்துடுது. ஸோ இந்த இடத்துல இருந்து மார்க்கெட் வந்து நாளைக்கு இந்த ரேஞ்சிலே மார்க்கெட் வந்து நமக்கு ஓப்பன் ஆகுது அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்த இடம் வந்து நமக்கு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். மார்க்கெட் மேலே போகும்போது ப்ரீவியஸ் டைனுடைய பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் இருக்குது. இந்த பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோலுடைய ப்ரைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 22,970 அந்த ரேஞ்சில் வருது. அதேமாதிரி இப்போ கீழே வந்து வேல்யூவேரியாவுடைய லோ இருக்குது. வேல்யூவேரியோட லோ என்னென்னு பார்த்தீங்கன்னா 22,950. ஓகே, மார்க்கெட் வந்து இந்த இடத்துக்கு கீழே மார்க்கெட் இருக்குது அப்படின்னா இது வந்து ரெசிஸ்டன்ஸாக நமக்கு ஆக்ட் ஆகும். ஸோ ஏன்னா வேல்யூவேரியா மைக்ரேஷன் பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் மைக்ரேஷன் எல்லாமே வந்து இன்றைக்கி வந்து ப்ரீவியஸ் டேலேருந்து பார்க்கும்போது கீழே தான் நமக்கு வந்து ட்ரேட் ஆகிருக்கு. இன்றைக்கி வந்து ஒரு என்ன சொல்ல ஒரு சைடுவேஸ் பேட்டர்ன் மாதிரி தான் இன்றைக்கி நிஃப்டி ட்ரேட் ஆகிருக்கு. ஸோ இந்த ப்ரைஸ் ரொம்ப முக்கியம். இந்த ப்ரைஸுக்கு மேலே இருந்தால் இது சப்போர்ட் ஆகும். இந்த பர்டிகுலர் இந்த வேல்யூவேரியா ஹை வேல்யூவேரியா லோ இதுக்கு கீழே இருந்தால் இது ரெசிஸ்டன்ஸாகவும் ஆக்ட் ஆகும். நாளைக்கு வந்து நிஃப்டி டவுனாக இல்லைனா வந்து இந்த ரேஞ்சிலே ஓப்பன் ஆகி மார்க்கெட் வந்து இதிலே வந்து நமக்கு வந்து ட்ரேட் ஆக போதான்னு சொல்லி நினைப்பா மார்க்கெட் பார்க்கலாம். ஓகே, பேங்க் நிஃப்டிக்கு என்னென்னு பார்த்துருவோம் நம்ம. பேங்க் நிஃப்டியும் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு இந்த ரேஞ்ச் அதாவது என்னென்னா இந்த நம்ம க்ளோசிங் இன்றைக்கி இருக்கு இல்லையா, இந்த க்ளோசிங் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கொடுத்துருக்குற இந்த ஜோனுக்கு கீழே தான் இன்றைக்கி க்ளோசிங் கொடுத்துருக்கு. ஸோ நாளைக்கு வந்து இந்த இடத்துலேருந்து ரேஞ்சிலேருந்து ஓப்பன் ஆச்சு அப்படின்னா நாளைக்கு வந்து ப்ரீவியஸாக இந்த ஜோனில் வந்து அதாவது ப்ரீவியஸ் டவுனுடைய பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் இருக்குது. அந்த பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து 49,300 வருது. இந்த க்ளோசிங் ப்ரைஸ் ரொம்ப முக்கியம். இந்த க்ளோசிங்க்கு கீழே இருந்தது அப்படின்னா மார்க்கெட் வந்து இந்த க்ளோசிங் வந்து ஒரு சப்போர்ட், அதாவது இந்த ஜோன் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். மார்க்கெட் ஒரு வேளை வந்து இந்த ரேஞ்சில் ஓப்பன் ஆகி இந்த இடத்துக்கு வருதுன்னா இது வந்து சப்போர்ட்டாக இருக்கும் இந்த க்ளோசிங். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து நம்ம ஃப்யூச்சர்களுடைய கான்ட்ராக்ட் வச்சு பார்த்துருக்கோம். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ஓஏ அனலைஸ் பண்ணி பார்க்கலாம். ஓஏயில் எந்தெந்த இடத்துல நமக்கு வந்து ஏன்னா சேஞ்ச் இன் ஓஏ தான் நம்ம பார்க்குறோம். ஏன்னா இன்ட்ராடே பண்ணக்கூடிய நமக்கு வந்து சேஞ்ச் இன் ஓஏ தான் ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். சேஞ்ச் இன் ஓஏயில் வந்து எந்தெந்த மாதிரி வந்து நமக்கு வந்து அங்கே டேட்டாஸ் வந்து இதாக இருக்குன்னு செக் பண்ணிக்குவோம் நம்ம வந்து. ஓகே, நிஃப்டினுடைய ஃபியூச்சர் கான்ட்ராக்டில் இருக்கிறோம். சாரி, நிஃப்டி இண்டெக்ஸ் தான் நம்ம எடுத்துருக்கோம் ஃபியூச்சரில். சாரி மன்னிக்கணும். நிஃப்டினுடைய இண்டெக்ஸில் தான் நம்ம வந்து ஓஏ பார்க்குறோம். சேஞ்ச் இன் ஓஏ தான் பார்க்குறோம். ஓகே, சேஞ்ச் இன் ஓஏயில் பார்த்தோம் அப்படின்னா நாளைக்கு வந்து நமக்கு வந்து நம்ம கொடுத்துருந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா R1 அப்படின்னா நாளைக்கு வந்து 23,030 கொடுத்துருந்தோம். அப்போ 23,000 அப்படிங்கிறது வந்து நாளைக்கு வந்து நமக்கு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். அப்போ 23,000 எந்த மாதிரி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓகே, 23,000 பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து ஓவராலாக கால் சைடில் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பாருங்கள். கால் சைடில் வந்து நமக்கு வந்து 29 லட்சமும் புட் சைடில் வந்து 1 லட்சம் இருக்குது. ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸாக இருக்குது அந்த 23,000. ஏன்னா 23,000 தான் நம்ம கொடுத்துருந்த R1. ஸோ அந்த R1ங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்குது. ஒருவேளை இன்கேஸ் மார்க்கெட் இதை வந்து நாளைக்கு வந்து R1 தாண்டி மார்க்கெட் வந்து மேலே போகுது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்போ வந்து R2ங்கிறது நம்ம கொடுத்துருந்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 23,124. அப்போ 23,124 100ல் நம்ம செக் பண்ணி பார்ப்போம். 23,100. ஸோ 23,100லையும் பார்த்தீங்க அப்படின்னா 15 லட்சம் கால் சைட்லேயும் புட் சைடில் 4 லட்சம் இருக்குது. சேஞ்ச் இன் ஓஏ. ஓகேவா, அதே மாதிரி சப்போர்ட் எந்த இடம் நமக்கு வந்து சப்போர்ட்டாக இருக்கும் அப்படின்னு நம்ம கொடுத்துருந்தோம் அப்படின்னா சப்போர்ட் வந்து நமக்கு வந்து 22,806 அப்படின்னா 22,800ல் நம்ம செக் பண்ணணும் S1க்கு. S2 அப்படின்னா 22,676 கொடுத்துருந்தோம். அப்போ 22,700ல் செக் பண்ணணும். ஓகே, இது 800, இது 700. இந்த ரெண்டுமே நம்ம செக் பண்ணி பார்த்துருவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்,
சேஞ்ச் இன் ஒய் தான் நம்ம செக் பண்ணி பார்க்குறோம் இல்லையா? சேஞ்ச் இன் ஒய்யில் வந்து நமக்கு வந்து 800, அதாவது சப்போர்ட் நம்ம கொடுத்துருந்த 800ல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து புட் சைடில் வந்து 1,00,000ம் கால் சைடில் வந்து 80,000ம் இருக்குது. ஸோ இது வந்து ரொம்ப பெரிய அளவிலான ஒரு சப்போர்ட்டாக இல்லை. சரி, ஓகே. அடுத்து நம்ம இருக்கிற 700 அப்படிங்கிற ப்ரைஸை பார்ப்போம். எழுநூறுங்கிற ப்ரைஸில் பார்த்தாலும் நமக்கு வந்து சேஞ்ச் இன் ஒய் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து கால் சைடில் மைனஸில் இருக்குது. ஓகேவா? கால் சைடில் கால் செல்லர் அங்கே இல்லை. ஓகே. புட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா புட் சைடில் செல்லர்ஸ் இருக்கிறாங்க. அங்கே வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1.76 இருக்குது. ஸோ இது வந்து ஒரு சப்போர்ட் அப்படின்னா அந்த இடம் வந்து அந்த இடத்துக்கிட்ட வரும்போது அங்கே இருக்கிற இப்போ செல்லர்ஸ் எல்லாமே வந்து புட்டு அந்த பர்டிகுலர் அந்த 22,700 அப்படிங்கிற ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து அதிகமான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து நமக்கு வந்து புட் சைடில் இருக்குது. அப்போ வந்து இந்த இடம் வந்து நமக்கு வந்து ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். ஓகேவா? ஏன்னா காலில் உள்ள செல்லர்ஸ் எல்லாருமே வெளியே எக்ஸிட் ஆகி வெளியே போயிட்டாங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, மைனஸில் இருக்குது பாருங்கள். மைனஸில் இருக்குது. மைனஸ் வந்து நமக்கு வந்து என்னென்னா கால் செல்லர் வந்து எக்ஸிட் ஆகிட்டாங்க. ஸோ புட் செல்லர் மட்டும்தான் அந்த இடத்துல இருக்காங்க. அதில் வந்து 1.76 இருக்குது. ஓகே. சப்போர்ட்டுங்கிறது இந்த இடத்துல நம்ம கொடுத்துருந்த சப்போர்ட் வந்து 22,700. ஸோ ஓகே. நாளைக்கு மார்க்கெட் எந்த மாதிரி ட்ரேட் ஆகுது அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நிஃப்டி பார்த்துட்டோம். நம்ம பேங்க் நிஃப்டி அப்படின்னு செக் பண்ணி பார்ப்போம். ஓகே. பேங்க் நிஃப்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி நம்ம வந்து R1 கொடுத்துருந்து 49,335. அப்போ 49,300 49,500 அப்படிங்கிறது R2. இந்த ரெண்டையுமே நம்ம செக் பண்ணி பார்ப்போம். 49,300. ஓகே. 49,300 அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து கால் சைடில் வந்து 11,00,000, புட் சைடில் வந்து 1,00,000 இருக்குது. அப்போ 49,500 மார்க்கெட் ஒருவேளை இதை கிராஸ் பண்ணி மேலே போச்சுன்னா 49,500 ரெசிஸ்டன்ஸ் சொல்லியிருந்தோம். 49,500ல் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து புட் சைடில் எல்லாருமே மைனஸ், புட் செல்லர்ஸ் எல்லாருமே எக்ஸிட்டாக வெளியே போயிட்டாங்க. கால் செல்லர்ஸ் மட்டும்தான் அந்த இடத்துல இருக்கிறாங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா 14,00,000 இருக்குது. ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்குது அந்த இடம். ஓகே. சப்போர்ட் நம்ம கொடுத்துருந்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டிக்கு S1 49,935 கொடுத்துருந்தோம். அதேமாதிரி S2னா 48,700 கொடுத்துருந்தோம். சார் 48,935 48,700 S1 S2. அப்போ 48,900னா 48,900 நம்ம செக் பண்ணி பார்ப்போம். ஓகே. 48,900 பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து புட் சைடில் வந்து 3,00,000ம் கால் சைடில் வந்து 6,00,000 இருக்குது. சாரி, 49,000 நம்ம பார்த்துக்கிறோம். ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். $48,900 இப்போ தான் நம்ம பார்க்குறோம். 48,900 வந்து நமக்கு வந்து கால் சைடில் வந்து 15,00,000ம் புட் சைடில் வந்து கால் சைடில் வந்து 15,000, புட் சைடில் வந்து 2,00,000. ஓகே. அப்போ அந்த இடம் வந்து நமக்கு வந்து சப்போர்ட்டாக இருக்கும். ஏன்னா கால் சைடில் வந்து ஒரு 15,000 தான் இருக்குது செல்லர்ஸ் வந்து. புட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து 2,00,000 இருக்குது. ஓகே. R2 மன்னிக்கணும், S2ன்னு சொல்லியிருந்தோம். S2 வந்து நமக்கு வந்து 48,700. 48,700ல் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ஓகே 48,700லேயும் வந்து புட் சைடில் வந்து 4,00,000ம் கால் சைடில் வந்து வெறும் 8,355 இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதான் பேங்க் நிஃப்டிக்கான சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் நம்ம பார்த்துருக்கோம். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அனலைஸ் பண்ணியிருக்கோம். பேங்க் நிஃப்டியினுடைய மார்க்கெட் ப்ரொஃபைல் அனலைஸ் பண்ணியிருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு என்ன எப்படி ட்ரேட் ஆகுது என்னங்கிறத நாளைக்கு நீங்கள் நம்ம லைவாக ட்ரேட் ஆகும்போது இப்போ இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்லாம் செக் பண்ணி பாருங்கள். ஏன்னா இந்த பர்டிகுலர் நம்ம கொடுத்துருக்க சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் இந்த இடத்துக்கிட்ட மார்க்கெட் வரும்போது அங்கே சேஞ்ச் இன் ஒய் எந்த மாதிரி ஆகுது அப்படிங்கிறது லைவாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் ஒரு ட்ரேட் எடுக்கிறதுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினச்சிங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி.